பிரைஸ்ல பிள்ளைங்களா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஒவ்வொரு வாரமா உங்களை பார்த்துட்டு எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா அண்ணாவும் அக்காங்களும் உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓகே, இன்னைக்கு என்ன தலைப்புன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? தேவனின் படைப்பு, காட்ஸ் கிரியேஷன். ஓகேவா? இதுல இருந்து நம்ம பாடல்கள், கதை, வசனம், கிராஃப்ட், சார்ட் ஒர்க்கு, இது போல நிறைய விஷயங்கள் இன்னும் புதுசா எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் கூட பார்க்க போறோம். சரிங்களா? எல்லாத்தையும் கவனமா கேட்கணும். ஓகேவா பிள்ளைங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹாய் செல்லங்களா, நம்ம எல்லாரும் துவக்க ஜெபம் செய்யலாமா? எல்லாரும் கண்ண முடிக்கிறீங்களா? அன்புள்ள ஏசப்பா, உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளையும் காண செய்து உங்களுடைய கிருபைக்காக நன்றியாகவே. இந்த நாளிலும் ஆகவே தேவனின் படைப்பு என்ற தலைப்பிலாகவே உங்களை பற்றி அப்பா, நீரப்பா இந்த உலகத்தை எவ்வளவு அழகாக நேர்த்தியாக படைத்திருக்கிறோம், இவ்வளவு ஞானமாய் படைத்திருக்கிறீரோ அதை பற்றி நாங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள போகிறோம் தகப்பனே. ஆகவே இந்த நாளிலும் அப்பா, பிள்ளைகளாகிய பிள்ளைகளுக்கு ஆகவே பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்தின் கிருபைகளும் கொடுங்க. இதை புரிந்து கொள்ளும், அறிந்து கொள்ளும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆகவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய கருத்தின் கிரியைகளை ஆகவே எண்ணி எண்ணி பிள்ளைகள் துதிக்கத்தக்கதான கிருபைகளை தந்தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். குட்டையோ நீ கலங்காதே, வெள்ளையோ கருப்போ கலங்காதே. தேவன் படைத்தார் தம்மை போல படைத்தார், உன்னில் குறைபட ஒன்றுமில்லை கலங்காதே. தேவன் படைத்தார் தம்மை போல படைத்தார், உன்னில் குறைபட ஒன்றுமில்லை கலங்காதே. நன்றி சொல்லி துதித்திட மறக்காதே, நீ நன்றி சொல்லி துதித்திட மறக்காதே. கலங்காதே, உன் குறைகளை எண்ணி நீ வருந்தாதே. தேவன் படைத்தார் தம்மை போல படைத்தார், உன்னை படைத்ததின் நோக்கமுண்டு பதறாதே. தேவன் படைத்தார் தம்மை போல படைத்தார், உன்னை படைத்ததின் நோக்கமுண்டு பதறாதே. நன்றி சொல்லி துதித்திட மறவாதே, நீ நன்றி சொல்லி துதித்திட மறவாதே. இப்போ இன்னைக்கு ஒரு புது பாட்டு ஒன்று கற்றுக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கான வரிகளை அக்கா நீங்கள் கற்றுத்தரேன், நீங்கள் எல்லாரும் கற்றுக்கோங்க. சரிங்களா? அழகான உலகத்தை பாருங்க, அதை படைச்சது யாருங்க? அதுதான் தேவாதி தேவனுங்க. ஆளை நமக்கு கொடுத்தாருங்க. நம்ம பொறுப்பு என்னங்க? அதை பாதுகாக்குங்க, அதை பண்படுத்துங்க, மறக்காதீங்க. ஈகோ 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 ஃப்ரெண்டாக இருந்திடுங்க. படைப்புல ரொம்ப சிறப்புங்க. தேவ சாயலில் இருப்பது தானுங்க. படைப்பெல்லாம் நமக்கு கிடைத்த பரிசுங்க. படைச்சவர் பாதுகாப்பாருங்க. நம்ம பொறுப்பு என்னங்க? அதை பாதுகாக்குங்க, அதை பண்படுத்துங்க, மறக்காதீங்க மறக்காதீங்க மறக்காதீங்க. இப்போ இதில் ஈகோ அப்படின்னு வருதுல, அது என்ன தெரியுமா? இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ஈகோ கிளப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் என்ன செய்வாங்கன்னா, நம்ம ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த கிரவுண்டை க்ளீன் பண்ணுறது, அங்கே இருக்கிற செடிகள் மரங்களெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது தான் வந்து இந்த ஈகோ கிளப்போட வேலை. அதே தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த ஈகோ, அதாவது சுற்றுச்சூழல் இயற்கை வளங்களெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? பாதுகாத்து பண்படுத்தணும். அதுதான் இன்னைக்கு நம்மளோட வேலை. சரிங்களா? இந்த பாடல் வரிகளை கற்றுக்கிட்டீங்களா? நம்ம எல்லாம் பாட்டு பாடலாமா? அழகான
அழகான உலகத்தை பாருங்க, அத படைச்சது யாருங்க? அதுதான் தேவாதி தேவனுங்க. ஆள நமக்கு கொடுத்தாருங்க. அழகான உலகத்தை பாருங்க, அத படைச்சது யாருங்க? அதுதான் தேவாதி தேவனுங்க. ஆள நமக்கு கொடுத்தாருங்க. நம்ம பொறுப்பு என்னங்க? அத பாதுகாக்குங்க, அத பண்படுத்துங்க, மறக்காதீங்க. நம்ம பொறுப்பு என்னங்க? அத பாதுகாக்குங்க, அத பண்படுத்துங்க, மறக்காதீங்க. ஈக்கோ 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 ஃப்ரெண்டாக இருந்திடுங்க. படைப்புல ரொம்ப சிறப்புங்க, தேவசாயலில் இருப்பது தானுங்க. படைப்பெல்லாம் நமக்கு கிடைத்த பரிசுங்க, படைச்சவர் பாதுகாப்பாருங்க. படைப்புல ரொம்ப சிறப்புங்க, தேவசாயலில் இருப்பது தானுங்க. படைப்பெல்லாம் நமக்கு கிடைத்த பரிசுங்க, படைச்சவர் பாதுகாப்பாருங்க. நம்ம பொறுப்பு என்னங்க? அத பாதுகாக்குங்க, அத பண்படுத்துங்க, மறக்காதீங்க. நம்ம பொறுப்பு என்னங்க? அத பாதுகாக்குங்க, அத பண்படுத்துங்க, மறக்காதீங்க, மறக்காதீங்க, மறக்காதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரமாக நம்ம காட்ஸ் கிரியேஷன், தேவனின் படைப்பு தலைப்பின் நம்ம எப்படி உண்டாகணும், இந்த உலகத்தில் மற்ற ஜீவ ஜந்துக்கள் எப்படிலாம் உண்டாச்சுன்னு பார்க்க முடியும். சரிங்களா? சரி, முதலாவது தேவன் வெளிச்சத்தை உண்டு பண்ணார். சரிங்களா? ஏன்னா தேவன் இந்த பூமியை உண்டு பண்ணும்போது இந்த பூமி வந்து இருளாக இருக்கும். இருட்டாக நம்மளால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது இல்லையா? அதனால தேவன் வந்து இருள்லேருந்து வெளிச்சத்தை பிரித்து எடுத்தார். அப்படி எடுக்கும்போது இருள் தனியாகவும் வெளிச்சம் தனியாகவும் பிரிக்கும். சரிங்களா? இந்த வெளிச்சத்துக்கு பகலும் இந்த இருளுக்கு இரவனும் பேரிட்டார். சரிங்களா? அடுத்தது தேவன் ஆகாய வீரர் உண்டு பண்ணினார். இந்த ஆகாய வீரர் ஜலத்திலிருந்து பிரித்து இருந்தார். ஆகாய வீரர்னா வேற ஒண்ணு இல்லை, வானம். நம்ம மேல பார்க்கணும் இல்லையா, அந்த வானம் தான் ஆகாய வீரர். சரிங்களா? ஜலம்னா தண்ணீர். இந்த பூமி முழுவதும் தண்ணீரா இருந்தது. அந்த தண்ணீர் இருந்தா தேவன் ஆகாய வீரர் உண்டு பண்ணார். சரிங்களா? மூன்றாவது நாள் வந்து தேவன் அந்த ஜலத்தை வந்து ஒரு இடத்துல சேர பண்ணாரு. அந்த சேர பண்ணதை அதுக்கு வந்து சமுத்திரம்னு பேரிட்டாரு. சரிங்களா? இந்த சமுத்திரத்தை, அது சமுத்திரம்னா என்னன்னா கடல். நம்ம பார்க்குறோம் இல்லையா, பீச், அதுதான். சரிங்களா? அந்த சமுத்திரத்தை ஒரு இடத்துல சேர பண்ணணும் போது மற்ற இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே வறண்டு போய் வெறுமையா இருந்தது. அந்த இடத்துலலாம் தேவன் வந்து மரம், செடி, கொடி அது போன்றதை வந்து உண்டாக்கினார். சரிங்களா? அடுத்தது 4ஆம் நாள்ல வந்து பகலிலால பெரிய சுடர், இரவிலால சீரிய சுடர்னு 2 சுடர் உண்டு பண்ணார். அந்த பெரிய சுடர் தான் வேற ஒண்ணு இல்லை, சூரியன். சீரிய சுடர் வந்து நிலவு. சரிங்களா? இது ஏன் உண்டு பண்ணார்னா நமக்கு வந்து அந்த காலங்களையும் நாட்களையும் குறிக்கிறது. சரிங்களா? இது ஒரு நாள் முடிஞ்சது, இன்னும் கொஞ்சம் நாள் போகிறது அப்படின்னு அந்த காலங்களையும் நாட்களையும் குறிக்கிறது தான் இது உண்டு பண்ணார். சரிங்களா? அடுத்தது வந்து தேவன் 5ஆவது நாள்ல வந்து வானத்தில் பறக்கும் பறவைகளும் மற்றும் தண்ணீர வாழும் உயிரினங்களையும் தேவன் உண்டு பண்ணார். சரிங்களா? அடுத்தது 6ஆவது நாள் வந்து தேவன் மிருகங்களையும் உண்டு பண்ணார். அந்த மிருகங்கள்லாம் உண்டு பண்ணிய பிறகு 6ஆவது நாள் தான் தேவன் மனுஷங்களையும் உண்டு பண்ணார். சரிங்களா? அப்புறம் 7ஆவது நாள் வந்து தேவன் ஓய்ந்திருந்தார். 7ஆவது நாள் தேவன் ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்தாருன்னா ஓய்வெடுத்தார் இல்ல, தேவன் வந்து 6 நாட்களுக்குள்ளேயே எல்லா வேலையும் செய்து முடிச்சதுனால 7ஆவது நாள் செய்ய வேலை இல்லாம தேவன் ஓய்ந்திருந்தார். சரிங்களா? சரி, இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு நீங்க மாட்டிக்கோங்க. ஏன்னா நீங்க ஒரு ஒருத்தரையும் இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தேவன் எந்தெந்த நாள்ல எந்த உண்டு பண்ணா. சரிங்களா? அவர்
மிகவும் பெரியவர், நம் தேவன் பெரியவர், அவர் சகலமும் படைத்தவர். முதலாம் நாளில் வார்த்தையினாலே வெளிச்சம் படைத்தவர், இரண்டாம் நாளில் ஜலத்தின் நடுவே வானம் படைத்தவர். முதலாம் நாளில் வார்த்தையினாலே வெளிச்சம் படைத்தவர், இரண்டாம் நாளில் ஜலத்தின் நடுவே வானம் படைத்தவர். நம் தேவன் பெரியவர், அவர் மிகவும் பெரியவர். நம் தேவன் பெரியவர், அவர் சகலமும் படைத்தவர். மூன்றாம் நாளில் மரம் செடி கொடிகள் யாவும் படைத்தவர். நான்காம் நாளில் சூரியன் சந்திரன் விண்மீன் படைத்தவர். மூன்றாம் நாளில் மரம் செடி கொடிகள் யாவும் படைத்தவர். நான்காம் நாளில் சூரியன் சந்திரன் விண்மீன் படைத்தவர். நம் தேவன் பெரியவர், அவர் மிகவும் பெரியவர். நம் தேவன் பெரியவர், அவர் சகலமும் படைத்தவர். ஐந்தாம் நாளில் பறவைகள் மீன்கள் அழகாய் படைத்தவர். ஆறாம் நாளில் மிருகமும் மனிதனும் மண்ணால் படைத்தவர். ஐந்தாம் நாளில் பறவைகள் மீன்கள் அழகாய் படைத்தவர். ஆறாம் நாளில் மிருகமும் மனிதனும் மண்ணால் படைத்தவர். நம் தேவன் பெரியவர், அவர் மிகவும் பெரியவர். நம் தேவன் பெரியவர், அவர் சகலமும் படைத்தவர். படைத்ததை எல்லாம் பார்த்து ரசித்து நன்றென கண்டவர். ஏழாம் நாளை பரிசுத்தமாக்கி ஓய்ந்தும் இருந்தவர். படைத்ததை எல்லாம் பார்த்து ரசித்து நன்றென கண்டவர். ஏழாம் நாளை பரிசுத்தமாக்கி ஓய்ந்தும் இருந்தவர். நம் தேவன் பெரியவர், அவர் மிகவும் பெரியவர். நம் தேவன் பெரியவர், அவர் சகலமும் படைத்தவர். நெட்டையோ குட்டையோ கலங்காதே, வெள்ளையோ கருப்போ கலங்காதே, தேவன் படைத்தார் தம்மை போல படைத்தார். ஹாய் ஜானி, என்ன இந்த பக்கம்? சும்மாதான் ஆண்டி. எங்க உன் கூட டுங்கி வருமே காணோம்? இல்ல ஆண்டி, நான் மட்டும்தான் வந்தேன். சரி உள்ளவா ஜானி. நான் உள்ள வரேன். எனக்கு டீ காஃபி தருவீங்களா? என்ன ஜானி இந்த நேரத்துல டீ காஃபி கேக்குற? சாப்பிடலையா? ஆமா ஆண்டி, சாப்பிடல ஆண்டி. எங்க அம்மா சமைக்கிறன்ற பேர்ல ஏதேதோ சமைச்சு வச்சுட்டாங்க. ஒரே காரம், சாப்பிடவே முடியல. அதான் எழுந்து வந்துட்டேன். சரி ஜானி, சமையல் இதெல்லாம் சகஜம்தான் ஜானி. நேற்று கூட நான் ஒரு பொரியல் பண்ணேன், கொஞ்சம் உப்பு தூக்கெல்லாம் போயிடுச்சு, வேஸ்டா போயிடுச்சு ஜானி. இதெல்லாம் பொறுத்துக்க என்ன செஞ்சு பெருசா எடுத்துக்காத என்ன. சரி, நேற்று உங்க அம்மா ஏன் அந்த டெய்லர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க? அதுவா, அந்த டெய்லர் ஒரு பேண்ட் தச்சு கொடுத்தாரு. அதை போட்டுக்கிட்டு லெஃப்ட்ல வச்சா ரைட்ல போகுது, ரைட்ல வச்சா லெஃப்ட்ல போகுது காலு. அதுதான் அம்மா சண்டை போட்டாங்க. யாருமே சரியில்லை, ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம்லயே ஒழுங்கா செய்ய மாட்டாங்களா? யாராலுமே எடுத்த உடனே எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா செய்ய முடியாது ஜானி. யாராலையும் முடியாதா? ஆமா ஜானி, ஒரே ஒருத்தரால தான் அது முடியும். ஒருத்தரா? யார் அந்த ஒருத்தர்? அது நம்மள படிச்ச ஏசப்பா தான் ஜானி. ஏசப்பாவா? ஆமா ஜானி. படிச்சாரா? ஆமா ஜானி. அவர் படிக்கும் போதோ எந்த மிஸ்டேக்கும் வரலையா?
வரல ஜானி. நான் அவரு வந்து எவ்வளவு அழகா படைச்சாரு தெரியுமா? இப்ப நான் உனக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளு. இப்ப மனுஷன் கண்டுபிடிச்ச ஏரோப்ளேன் சம்டைம்ஸ் என்ன ஆகுது தெரியுமா? வானத்துல இருந்து கீழே விழுது. ஆனா தேவன் படைச்ச எந்த பறவையாவது பறக்க முடியாம கீழே விழுந்ததை பாத்தியா? இல்ல வானத்துல இருந்து ஏரோப்ளேன் எரிஞ்சுக்கிட்டே விழுந்தத நான் டிவில பார்த்தேன். ஆமா ஜானி. இப்ப நம்ம கப்பல் பாத்திருக்கல, அந்த கப்பல் தண்ணியில என்ன செய்யுது, போயிட்டே இருக்கு இல்லையா? சில டைம்ல என்ன ஆகுது, கடல்ல முழுகிடுது ஜானி. மனுஷன் கண்டுபிடிச்ச கப்பல் இந்த மாதிரி முழுகிடுது. ஆனா தேவன் படைச்ச எந்த மீனாவது நீந்த தெரியாம முழுகி இருக்குதா? இல்ல நாம தான் அதை வலை போட்டு பிடிச்சி எடுத்துட்டு போய் சுட்டு சாப்பிடுறோம். ஆமா ஜானி, அது போலதான் ஜானி. இப்ப பாரு, நம்ம டிஸ்கவரி சேனல்ல பாத்துருக்கோம் இல்லையா? எவ்வளவு மிருகம் கூட்டமா ஓடும். எந்த மிருகமாவது ஒன்னோட ஒண்ணு இடிச்சு மோதி இருக்கா? இல்ல. ஆனா மனுஷன் கண்டுபிடிச்ச வாகனம் மட்டும் ஒன்னோட ஒண்ணு மோதி இடிச்சுக்குது, விழுந்துருது இல்லையா ஜானி? ஆமா ஆண்டி, எங்க பக்கத்து வீட்டு அண்ணா கூட பைக்ல போகும்போது வண்டியில மோதி ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்லாம் போனாரு. பாவம் ஆண்டி. ஜானி, அது மாதிரிதான் தேவன் படைச்சது எப்பயுமே பெஸ்டா தான் இருக்கும். மனுஷன் படைச்சதுதான் இந்த மாதிரி ஆகும். அதனால தேவனுடைய படைப்பை பத்தி நான் உனக்கு சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன்ல ஜானி? சொல்லி கொடுத்திருக்கீங்க. சரி ஜானி, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா? இந்த ஆண்டி டீ காஃபியே கொடுக்காம கொஸ்டின் கேக்குறாங்க. என்ன ஜானி இங்க முணுமுணுக்குற? ஒண்ணு இல்ல ஆண்டி, நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். சரி, நம்ம ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல 1வது வசனத்துல படைப்பை பத்தி ஒரு வசனம் வருமே, என்ன வசனம் ஜானி? அந்த வசனமா? எனக்கு தெரியும். சொல்லு ஜானி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். இல்ல ஜானி, தப்பு. படைத்தார். இல்ல ஜானி, தப்பு. உருவாக்கினார். ஜானி தப்பு. நான் ஆக்ஷன் பண்ற, சொல்றியா? பூவா? இல்ல ஜானி. காலிஃப்ளவரா? ஐயோ ஜானி, நான் வேற ஆக்ஷன் பண்றேன். என்ன ஜானி மறந்துட்டியா? இது கூட தெரியலையா? தேவன் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தாரா? இப்ப சொல்றேன் ஆண்டி. சொல்லுங்க ஜானி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. வெரி குட் ஜானி, சூப்பரா சொல்லிட்ட ஜானி. சரி, இப்ப நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன், இப்ப தேவன் எப்படி இதை சிருஷ்டித்தாரு? ஆண்டி கொஞ்சம் வாங்கல. என்ன ஜானி? நீங்க சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன். எனக்கு டீ காஃபிலாம் வேணாம், சாப்பாடு தரீங்களா? என்ன ஜானி இப்படி கேக்குற? சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு, அது ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கலாம் ஜானி. நான் உனக்கு கட்டாயம் சாப்பாடு தரேன். சரிங்க ஆண்டி. சரி ஜானி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றேன். இப்ப ஆண்டவர் வந்து இது எப்படி சிருஷ்டித்தாரு? எப்படி சிருஷ்டித்தாரு தெரியலையா ஜானி? தேவன் தன்னோட வார்த்தையினாலதான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நம்மள கூட வார்த்தையில தான் சிருஷ்டித்தாரா? இல்ல ஜானி, மனுஷனை விசேஷமா சிருஷ்டித்தார். விசேஷமாவா? ஆமா ஜானி. என்ன விசேஷம்? மனுஷனை தேவன் தமது கையினாலே சிருஷ்டித்தார். அதுவும் எப்படி சிருஷ்டித்தார் தெரியுமா? பூமியில இருக்கிற மண்ணை எடுத்து அதை மனுஷனா சிருஷ்டித்தாரு. மண்ணா? நம்மள மண்ணா? ஆமா ஜானி, மண்ணுதான். ஆனா யார மாதிரி சிருஷ்டித்தார் தெரியுமா? யார மாதிரி? தேவனை போல நம்மள சிருஷ்டித்தார். தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியே தான் மனுஷனை சிருஷ்டித்தார். சாயலாம் ரூபமா? எனக்கு புரியலையே. நான் சொல்றேன் ஜானி, எப்பங்க பாரு, நமக்கு முகம் கை காலெல்லாம் இருக்கு இல்லையா? அது மாதிரிதான் தேவனை போலதான் நமக்கும் முகம் கை காலெல்லாம் இருக்கு. இப்ப நம்ம கூட சில டைம்ல சொல்லுவோம்ல, அந்த பொண்ணு அவங்க அம்மா மாதிரி இருக்கா, அந்த பையன் அவங்க அப்பா மாதிரி இருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா? அது போலதான் நம்ம தேவனை போல இருக்கிறோம் ஜானி. ஆமா ஆண்டி, நான் கூட எங்க அப்பா மாதிரி இருக்கேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. கரெக்ட் ஜானி. இப்ப பாரு, ஆண்டவர் எவ்வளவு விசேஷமா படைச்சாரு இல்லையா? அது மட்டும் இல்ல ஜானி, மனுஷனை சிருஷ்டித்து அவனை வந்து அவனோட தேவன் என்ன செஞ்சாரு தெரியுமா? அவருடைய ஜீவ சுவாசத்தை அவனோட நாசியில ஊதுனாராம் ஜானி. நாசி ஜீவ சுவாசம்? புரியலையே ஆண்டி. நாசினா நம்மளுடைய மூக்கு ஜானி. ஜீவ சுவாசம்னா
அவருடைய மூச்சு காத்து ஜானி. மூச்சு காத்தா? ஆமா ஜானி. இப்ப பாருங்களேன், ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவருடைய ஜீவ சுவாசத்தை மனுஷனுடைய நாசில ஊதின உடனே அவன் என்ன ஆன தெரியுமா, ஜீவ ஆத்மாவா மாறிட்டான். ஜீவ ஆத்மாவா? ஆமா ஜானி. தேவன் என்ன செஞ்சாரு தெரியுமா, மனுஷனுக்கு மட்டும்தான் ஆத்மா படைச்சிருக்கிறாரு. உலகத்துல இருக்க எந்த மிருகத்துக்கும் ஆத்மா படைக்கவே இல்ல. எந்த மிருகத்துக்கும் இல்லையா? ஆமா ஜானி, மனுஷனை மட்டும்தான் தேவன் விசேஷமா படைச்சிருக்கிறாரு. என்ன விசேஷம்? அதுதான் ஜானி, இதுக்கு நான் சொல்லுவா ஜானி, இப்ப உலகத்துல இருக்க எல்லா மிருகத்தையும் பறவையும் மனுஷனுக்காக தான் படைச்சிருக்கிறாரு. அப்படியா? ஆமா ஜானி. இப்ப நீ பாரு, மனுஷனை என்ன செஞ்சாரு தெரியுமா, எல்லா மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசியா 6வது நாள்ல தான் மனுஷனையே படைச்சாரு. 6வது நாள்ல தான் படைச்சாரா? ஆமா ஜானி, அவ்வளவு விசேஷமா படைச்சாரு. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் என்ன செஞ்சாரு தெரியுமா, ஆண்டவர் கடல்ல இருக்க மீன்க, ஆகாயத்துல பறக்கிற பறவைங்க, உலகத்துல நடமாடுகிற எல்லா மிருகத்தையும் அந்த மனுஷன் கிட்ட கொண்டு வந்து இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், நீங்க ஆளுகை செய்யணும், இது எல்லாத்து மேலயும் அதிகாரம் செலுத்துங்க, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல்குள்ள வச்சுக்குங்க சொல்லி அந்த அளவுக்கு அதிகாரத்தை மனுஷ கையில கொடுத்துட்டாரு ஜானி. அப்படியா? ஜானி, நீ யானை பாத்திருக்கியா? பாத்திருக்கனே. யானை எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். ஆமா ஜானி, அவ்வளவு பெரிய யானைய கூட மனுஷன் என்ன செய்யறான், கண்ட்ரோல் பண்ணி அது மேல ஏறி சவாரி பண்றான் இல்லையா? ஆமா ஆண்டி. ஆமா ஜானி, அப்ப மனுஷனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறாருன்றதை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஆமா ஆண்டி. அது மட்டும் இல்ல ஜானி, ஒரு பெரிய தோட்டத்தை உண்டாக்கினார் ஆண்டவர். அந்த தோட்டத்துக்கு என்ன பேர் தெரியுமா? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். என்ன பேரு ஜானி? ஏதேன் தோட்டம். அந்த மனுஷன் பேரு ஆதாம். வெரி குட் ஜானி, சூப்பரா சொல்லிட்ட ஜானி. தோட்டம்னா என்ன இருக்கும் ஜானி? மரம், செடி, கொடி, பூ, காய்கறி எல்லாம் இருக்கும். ஆமா ஜானி, இவ்வளோ பெரிய தோட்டத்தை ஆண்டவர் சிருஷ்டித்து அந்த மனுஷன் கையில கொடுத்து இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், பண்படுத்தணும், பாதுகாக்கணும் அப்படி சொன்னாரு. பண்படுத்துறதுன்னா அந்த தோட்டத்தை பராமரிக்கணும், தோட்ட வேலை எல்லாமே அவன் அழகா செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. இவ்வளோ பெரிய தோட்டத்தை ஒரு மனுஷனால எப்படி பாத்துக்க முடியும் ஜானி? அவனை படைச்சது யாரு? நம்ம ஏசப்பா இல்லையா? அவர் என்ன செஞ்சாரு, மனுஷனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருந்தாரு, எல்லா ஞானத்தையும் எல்லா பலத்தையும் கொடுத்திருந்தாரு. அதனாலதான் அவனால ஒரே ஆளா எல்லாமே செய்ய முடிஞ்சது ஜானி. அப்படியா? ஜானி, அது மட்டும் இல்ல, அவனுக்கு எல்லா மிருகத்தை பத்தியும் எல்லா பறவையை பத்தியும் அறியக்கூடிய அறிவை கொடுத்திருந்தாரு. ஒரு நாள் ஏசப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? அவர் படைச்ச எல்லா மிருகத்தையும் பறவைகளையும் ஆதாம் கிட்ட கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து என்ன சொன்னாருன்னா, அதான் நீ இந்த பறவைங்களுக்கு இந்த மிருகங்களுக்கு எல்லாம் பேர் வையாதான் சொன்னாரு. அப்ப ஆதாம் என்ன செஞ்சார் தெரியுமா, ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் அவர் தான் பேர் வச்சாரு. அப்படியா? ஜானி, அந்த பேரை வச்சுதான் நீயும் நானும் இப்ப வரைக்கும் கூப்பிட்டு இருக்கோம். அப்படிங்களா? ஜானி, அப்ப அந்த மனுஷனை என்ன செஞ்சார் தெரியுமா, ஆண்டவர் அவனை பார்க்கும் பொழுது அவன் தனியா இருந்தான். அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சார், ஒரு நாள் அவனுக்கு நல்ல தூக்கம் வரவழைச்சாரு. மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லதில்லன்னு சொல்லிட்டு நல்ல தூக்கம் வரவழைச்சிட்டு அவனுடைய ஒரு விலா எலும்பை எடுத்தாரு. அந்த விலா எலும்பை எடுத்துட்டு என்ன பண்ணாரு தெரியுமா, ஒரு மனுஷியா ஒரு பெண்ணா மாத்திட்டாரு. நித்துங்க ஆண்டி, நித்துங்க ஆண்டி. என்ன ஜானி? விலா எலும்பை எடுத்து ஒரு பொண்ணை எப்படி ஆண்டி உருவாக்க முடியும்? என்ன ஜானி நீ இப்படி கேக்குற? மண்ணை எடுத்து ஒரு மனுஷனா ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு, ஒரு விலா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணா உருவாக்க ஆண்டவரால முடியாத ஜானி? ஆமா ஆண்டி, ஆமா ஆண்டி. அப்புறம் என்ன பண்ணாரு, அந்த பெண்ணை உருவாக்கி அந்த பெண்ணுக்கு என்ன பேர் வச்சாரு தெரியுமா, ஏவாள்னு பேர் வச்சாரு. அப்புறம் அந்த ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உலகத்தை எல்லாத்தையும் ஆளுகை செய்யுங்க, எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யுங்க, நிரப்புங்க அப்படி சொல்லி எல்லா அதிகாரத்தையும் எல்லா ஆண்டவர் அவங்களுக்கு எல்லா ஆளுகை பவரையும் கொடுத்தாரு ஜானி. அப்படியா? ஆமா ஜானி, தேவன் எவ்வளவு பெஸ்டா உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டவர் படைச்சதெல்லாம் பெஸ்ட் ஜானி. ஆண்டவரால மட்டும்தான் பெஸ்டா படைக்க முடியும் ஜானி. ஆமா ஆண்டி. அதனாலதான் ஜானி, மனுஷங்க செய்யற சில தப்புகள் எல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கவே கூடாது ஜானி. அவங்க எல்லாம் சில டைம்ல இப்படிதான் பண்ணுவாங்க. அவங்கள செய்யற தப்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கணும் ஜானி. சரிங்க ஆண்டி. நீ கூட உங்க அம்மா செய்யற இந்த மாதிரி சின்ன சின்ன காரியத்தை எல்லாம் பெருசா எடுத்துக்காத ஜானி. சரிங்க ஆண்டி. வெரி குட் பாய் ஜானி. ஜானி, குக்கர் விசில் வந்துருச்சு
ஓகே ஜானி, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட்டுலாமா ஜானி? பிரியாணியா? ஆய் பிள்ளைகளா, இப்போ நம்ம மனப்பாட வசனத்தை ஆக்ஷனோட கத்துக்கலாமா? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:27. இன்னொரு முறை கத்துக்கலாமா? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:27. பிள்ளைகளா, இன்னைக்கும் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போறோம். தேவனுடைய படைப்புகள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியா பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நாள் தேவன் என்ன உண்டாக்குனார் சொன்னாக்கா எல்லாருக்குமே நல்லா தெரியும், வெளிச்சத்தை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெளிச்சத்தை உண்டாக்கி என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போறோம். பார்க்கலாமா பிள்ளைங்களா? இப்போ நான் வந்து இந்த பாட்டில்ல தண்ணியில வாட்டர் பெயிண்ட்டை கலந்துருக்கேன். இந்த வாட்டர் பெயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா பிளாக். ஸோ இது வந்து இருட்டா இருக்கு அப்படிங்கறத காட்டுது இல்லையா? சரி, இந்த வாட்டர் பெயிண்ட் கலந்த தண்ணியில இது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெய் இருக்கு. நீங்க வேற ஏதாவது கூட பேபி ஆயில், அந்த மாதிரி கோகனட் ஆயில் எது வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்போ இந்த எண்ணெயை வந்து நான் இந்த தண்ணி பிளாக் தண்ணியில கலக்க போறேன். பார்க்கலாமா? ஓகே, நம்ம ஊற்றியாச்சு. இப்போ நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? இருட்டா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வாசிக்கிறோம்? ஆழத்தின் மேல் இருள் இருந்துச்சுன்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா? இப்போ பாருங்க, ஃபுல்லா இருளா இருக்கு. இப்போ இதுல இருந்து ஏசப்பா எப்படி வந்து வெளிச்சத்தை உண்டாக்கி பகல் வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பேர் வச்சாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லையா? இப்போ இதுல இருந்து நம்ம இரவையும் பகலையும் பார்க்கணும். கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே பிள்ளைங்களா, இப்ப தேவன் வந்து வெளிச்சத்தை உண்டாக்கி வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறா பிரிச்சாரு. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இப்ப எதுக்காக வந்து வெளிச்சத்துக்கு பகலும் இருளுக்கு இரவிலும் பேர் வச்சாரு? வெளிச்சம் இருந்தா நம்ம எப்பவுமே உழைச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? அப்ப நமக்கு எப்பதான் ரெஸ்ட் கிடைக்கும்? அதனாலதான் ஆண்டவர் இரவும் நல்லதுன்னு சொல்லிட்டு இரவு உண்டாக்கினார். அப்ப இரவுல நம்ம என்ன பண்ணுவோம்? ரெஸ்ட் எடுப்போம். அது மாத்திரம் இல்ல, எல்லா விலங்குகளுக்கும் பறவைகளுக்கு எல்லாம் பார்த்தோம்னா இந்த இரவு தான் வந்து அதுங்களுக்கு உழைக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. நம்ம கூட வீட்டுல பாருங்க, லைட் ஆஃப் பண்ணி வச்சோம்னாக்கா எல்லா பூச்சிகளும் ஓடும் ஓடியாடும். போய் லைட் போட்ட உடனே எல்லாம் ஓடி போய் ஒழிச்சுக்கும். ஸோ தேவன் படைச்சது எல்லாமே நல்லதுதான்ன்றது நமக்கு தெரியுது இல்லைங்களா? சரி, இதே போல எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. சரிங்களா? ஓகே பிள்ளைங்களா, பாய். பிரைஸ் லார்ட் பசங்களா, இந்த வாரமும் நீங்க வந்து ஒரு தலைப்புக்கு வந்து நம்ம சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு இல்லையா? இன்னைக்கு என்ன தலைப்பு ஞாபகம் இருக்குங்களா? தேவனுடைய படைப்புகள், காட்ஸ் கிரியேஷன் தலைப்புல நம்ம ஒவ்வொரு காரியமும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னென்னலாம் படைச்சாருன்றதை பார்த்துட்டு வரோம் இல்லையா? அதுல 5வது நாள் வந்து அவர் ஆண்டவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு கிராஃப்ட் ஒர்க்ல அதை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஆதியாகமம்ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறது போல சகல நீர்வாழ் அதாவது நீந்துகிற ஜீவ ஜந்துக்களையும் ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளையும் ஆண்டவர் வந்து தம்முடைய வார்த்தையினால படைத்தாருன்னு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம அதுல என்ன நம்ம பார்க்க போறோம்னாக்கா, நம்ம வந்து ஆல்ரெடி இந்த நீர்வாழ் ஜந்துக்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சிறு வகை மீன்கள், பெரிய வகை மீன்கள், அது இல்லாம நீர்ல இன்னொன்று நிறைய உயிரினங்கள் வாழ. நம்ம வந்து மீன் எப்படி செய்யணுன்றத வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு கிராஃப்ட் ஒர்க்ல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னாக்கா, ஒரு பேர்டு எப்படி செய்யறது, அதாவது ஒரு பறவை, அதாவது ஆகாயத்துல பறக்கிற ஒரு பறவை எப்படி நம்ம செய்யறது நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்க்கலாமா? ஓகே பசங்களா, இப்போ நம்ம பேர்டு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வச்சு செய்ய போறோம்ன்றத பார்க்கலாம். ஸ்கெட்ச், ஃபெவிஸ்டிக் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கேப், உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது பாக்ஸோடைய கேப் வந்து, அதாவது அது மூடியை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளாக் ஸ்கெட்ச்.
இது வந்து உங்களோட சாய்ஸ் தான், என்ன கலர் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேல், அப்புறம் சிசர், பென்சில், அப்புறமா கிராஃப்ட் பேப்பர். சரிங்களா, இதுவும் வந்து உங்களோட சாய்ஸ். நீங்கள் கலர் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, பேர்டோட பாடி வந்து நம்ம செய்யணும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, மெஷர்மெண்ட் நான் யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட்டே நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் செய்கிற அதே சைஸில் வந்து பேர்டு வரும். நீங்கள் உங்களோட விருப்பப்படி நீங்கள் சின்ன சைஸ் பேர்டாவோ இல்லை பெரிய சைஸ் பேர்டாவோ நீங்கள் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் செய்கிற பேர்டு வந்து 4 சென்டிமீட்டர், இங்கே டாப்பில் வந்து 4 சென்டிமீட்டர் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 4 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு அந்த 4 சென்டிமீட்டர்லேருந்து 25 சென்டிமீட்டருக்கு இன்னொரு மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதை கட் பண்ணிக்கணும். இந்த போர்ஷனை கட் பண்ணிவிட்டு இந்த 24 சென்டிமீட்டர் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, சாரி 25 சென்டிமீட்டர் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, இது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இங்கேருந்து 4 சென்டிமீட்டரில் இன்னொரு மார்க் பண்ணணும் இந்த ஹைட்டில். நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்கேலை மூவ் பண்ணாமல் அப்படியே 10 சென்டிமீட்டரில் இன்னொரு மார்க் பண்ணணும். சரிங்களா, அதுக்கப்புறமா 21 அந்த சென்டிமீட்டரில் 21 சென்டிமீட்டரில் இன்னொரு மார்க். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிறதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஷீட்டு இப்படி இருக்கும். சரிங்களா, இந்த ஷீட் வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி. இன்னொரு முறை நான் சொல்கிறேன் பாருங்கள். 4 சென்டிமீட்டர் நம்ம இங்கே முதல்ல கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 4 சென்டிமீட்டர் இங்கே மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 10 சென்டிமீட்டர் ஸ்கேல் மூவ் பண்ணாமல் அப்படியே 10 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்கேல் மூவ் பண்ணாமல் 25th மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நான் கட் பண்ணுற போர்ஷனுக்கு நிறைய நீங்களும் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு கட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த லைன் வந்து நீங்கள் ஃபுல்லாக போடக்கூடாது, கொஞ்சமாக கேப் விட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடு இந்த சைடுமே அதே போல் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறமா நான் கட் பண்ணுற மாதிரியே நீங்களும் வந்து கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு கட் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணும்போது ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் நம்ம கேப் விட்டோம் இல்லையா, மார்க் பண்ண ஏரியா, இந்த பென்சிலில் மார்க் பண்ணியிருக்க இடத்த மட்டும் கட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேப்பரை இந்த பக்கம் வெட்டியிருக்கீங்க இல்லையா, இந்த சைடு வந்து இங்கேருந்து வெட்டணும். இதே சைடில் வெட்டிடக்கூடாது, இங்கே வெட்டின மாதிரி இப்படி வெட்டிடக்கூடாது. பேப்பர் அப்படியே டர்ன் பண்ணி இந்த பக்கம் வெட்டணும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம நடுவில் வந்து 10 சென்டிமீட்டர் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த லைனை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த கட் பண்ண இந்த 2 பேப்பர், இந்த 2 பொசிஷனும் வந்து மெர்ஜ் பண்ணணும். ஒன்றா சேர்த்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சரிங்களா, பேர்டோட பாடியும் அப்புறம் டெயில் பார்ட்டும், அதாவது வாலும் உடம்பும் வந்துடும் உங்களுக்கு. செஞ்சதுக்கப்புறமா இது கொஞ்ச நேரம் ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேர்டுக்கு வந்து ஹெட்டு, பறவைக்கு வந்து தலை நம்ம செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு அதே போல் கிராஃப்ட் பேப்பர், நீங்கள் கட் பண்ண கிராஃப்ட் பேப்பர்லேயே எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அதில் இன்னொரு 4 சென்டிமீட்டர், இங்கேருந்து இன்னொரு 4 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த பிளேஸ்லேருந்து ஹைட் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஒரு 11 சென்டிமீட்டர் வந்து நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி 11 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க.
அது நீங்கள் கட் பண்ணால் இந்த மாதிரி வரும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் நீங்கள் கட் பண்ணுறது. கட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபெவிஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஃபெவிஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிட்டு சார்ட்டை வந்து இப்படி சர்க்கிளில் ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து ஸ்டிக் பண்ணணும். நான் ஸ்டிக் பண்ணுறதே அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிக் பண்ண அதே ஏரியாவில் ரெண்டுத்தையுமே வந்து சர்க்கிளாக நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்க இல்லையா, அதே இடத்துல மறுபடியும் மேலே ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. அதை தடவிட்டு இந்த ஹெட் பார்ட்டை வந்து பேர்டோட நீங்கள் அட்டாச் பண்ண போறீங்க. பேர்டோட பாடியில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணணும். நீங்கள் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம பேர்டுக்கு வந்து கண்ணு செய்ய போகிறோம். கண்ணு செய்கிறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன பீஸ் பேப்பர் எடுத்து இதில் வந்து 2 ஐ வந்து நீங்களே ட்ரா பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா ஷாப்பில் வந்து உங்களுக்கு ஐ கிடைக்குது இல்லையா, கண்ணு தனியாகவே கிடைக்குது, நீங்கள் அதை வாங்கி கூட ஒட்டிக்கலாம். அப்படி வாங்க கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா, நீங்கள் ஸ்கெட்ச் எடுத்தீங்க இல்லையா, அந்த ஸ்கெட்சை வச்சு ஹை பால்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். கண்ணுக்குள்ளே வந்து கருவளைய வரும் இல்லையா, அதை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி. இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க நான் பண்ணுற மாதிரி. ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா ஃபெவிஸ்டிக் எடுத்து பேக் சைடில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நம்ம பேர்டுக்கு ஐயை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதே மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு அது காய கொஞ்ச நேரம் ஆகும். நீங்கள் கையிலேயே கொஞ்ச நேரம் பிடிச்சிருக்கணும். இந்த டெய்ல் பார்ட் வந்து சரியாக நீங்கள் மெச் பண்ணி வைக்கணும். அதாவது ரெண்டுத்தையும் இப்படி கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு கை வந்து நம்ம ஒட்டினதுக்கு அப்புறமா இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம நோஸ் வந்து செய்யணும் பேர்டுக்கு. அந்த அழகு வரும் இல்லையா பேர்டுக்கு, அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதே போல் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துங்க. சின்னதாக இந்த மாதிரி வேஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அதே கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அதை வந்து இப்படி 2ஆ ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில். அப்புறம் இந்த எட்ஜையும் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணுங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இங்கே வந்து சென்டராக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி தெரியும். அந்த ஸ்கொயருடைய அந்த முனை கார்னர்லாம் இருக்கு இல்லையா, கார்னருக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். கார்னர் லைனுக்கு அந்த லைன் தெரிகிற மாதிரியே இப்படி ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோஸ் நடுவில் இப்படி ஒரு ஸ்பேஸ் வரும். இந்த மாதிரி நீங்கள் தனியாக வச்சா கூட இப்படி நிற்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வந்து இதையும் வந்து நம்ம பேர்டு கூட சேர்க்க போகிறோம். ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி அதில் ஸ்டிக் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேர்டு அப்படியே கொஞ்சம் உரமாச்சுட்டு வந்து உங்களோட வேஸ்டேஜில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா கேப்பு, அந்த கேப் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க தனியாக. சிசர் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா பேரண்ட்ஸ் யாராவது அவங்களோட ஹெல்ப் வந்து எடுத்துக்கோங்க. பேரண்ட்ஸோட ஹெல்ப் எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சர்க்கிள் என்ன பண்ணணும்னாக்கா செமி சர்க்கிளுக்கு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணுறேன் இல்லையா, இதே போல் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு சிசர் யூஸ் பண்ணி இதை பாதியாக கட் பண்ணிக்கிட்டு தனித்தனியாக 2 பீஸாக எடுத்துக்கணும். தனியாக சென்டராக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 பீஸ் வந்துடும். சரிங்களா? இந்த 2 பீஸுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கார்னர் வரும் இல்லையா, ரைட் கார்னர், உங்களோட ரைட் கார்னரை லைட்டாக வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். அதே போல் ஆப்போசிட் சைடும் 2 பக்கமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு பேர்டுக்கு நீங்கள் வந்து ரெக்கையை வந்து ஸ்டிக் பண்ண போறீங்க. ஃபெவிஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஃபெவிஸ்டிக் தடவிட்டதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு விங்கை வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு விங்கை ஒட்டிட்டு அது காயறதுக்குள்ள நெக்ஸ்ட் விங்.
ஃபெவிஸ்டிக்கை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த பக்கமும் வந்து ஒட்ட போயிடும். ஓகே, நீங்கள் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா வேர்டு வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். சரிங்களா? ஓகே பசங்களா, நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே பசங்களா, இப்போ நீங்கள் எப்படி பேர்ட் செய்கிறதுன்றதை கற்றுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நாம் இன்னைக்கு நம்ம தேவனுடைய படைப்புகளை ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு வரோம் இல்லையா? 5வது நாள் என்ன செஞ்சார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேவன் வந்து 5வது நாள் நீந்துகிற எல்லா ஜீவ ஜந்துக்களையும், அது மாத்திரம் இல்லாமல் ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள் எல்லாம் வந்து ஜலமானது திரளாய் வந்து ஜெனிப்பிக்க கடவுது சொல்லிட்டு நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அந்த வசனத்தின்படியா ஆண்டவர் வந்து இந்த பறவைகள் எல்லாம் படைத்திருக்காரு. நம்ம மீனை வந்து எப்படி செய்யறதுன்றது வந்து ஆல்ரெடி நம்ம கிராஃப்ட்ல பார்த்துருக்கோம் இல்லையா? சரி, இந்த பறவைகள்லாம் எப்படி பேர் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பறவைகள் மட்டும் இல்ல, மிருகங்கள், வெளியில இருந்த எல்லா மிருகங்களையும் ஏசப்பா என்ன பண்ணாரு, ஆதாம் கிட்ட வந்து கொண்டு வராரு. நீங்க வந்து 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து ஆதாம் கிட்ட வந்து கொண்டு வராரு. எதுக்காக அப்படின்னா, ஆதாம் வந்து அந்த ஒவ்வொரு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் என்ன பேர் இடுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்படியா தேவன் வந்து அவர்கிட்ட கொண்டு வராரு. அன்னைக்கு ஆதாம் வந்து என்னென்ன பேர் எந்தெந்த பறவைக்கோ இல்லை மிருகங்களுக்கோ அன்னைக்கு அவர் சூட்டினாரோ, இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து அந்த பேர்களெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு பறவைன்னு சொல்றோமோ இல்லை ஒரு சிங்கம் சொல்லணும், இதெல்லாம் வந்து இந்த பேர்லாம் யார் வைத்தாங்க அப்படின்னாக்கா ஆதாம் தான் வைத்தார். சரிங்களா? தேவனுடைய படைப்புகள்லாம் இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஏசப்பா என்னென்னலாம் வந்து படைத்தாரு, என்னென்னலாம் சிஸ்டம்ன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம். நீங்கள் இதை என்றைக்குமே மறக்கக்கூடாது. சரிங்களா? பாய். ஓகே பிள்ளைங்களா, நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்களா? ஓகே, இந்த வாரம் மனப்பாட வசனம் அனுப்பினவங்களெல்லாம் பார்க்கலாமா? அவங்களுடைய பெயர்கள் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஜோஷ்வா இமானுவேல், எஸ்தர் ராணி, ஏனோக்கு, சகானா. ஓகே, இவங்க எல்லாருக்குமே நம்ம ஒரு பிக் கிளாப் பண்ணலாமா? ஓகே, மறக்காம இந்த வார நிகழ்ச்சியை பார்த்து நீங்களும் மனப்பாட வசனத்தை எங்களுக்கு அனுப்பி வைக்கணும். சரிங்களா? பதினெட்டாம் நூற்றாண்டின் ஆரம்பம். இந்தியாவின் வங்காள மாநிலம் கிறிஸ்துவை அறியும் வாய்ப்பினை பெற்றது. பல மிஷனரிகள் வங்காளத்தை உயிர் மீட்சி அடைய செய்தனர். கியாந்தர், ரிங்கல் தௌஃபே, வில்லியம் கேரி, மார்ஷ்மன், வார்டு ஆகியோர் வரிசையில் சிறப்பிடம் பெறுபவர் கணம் அலெக்சாண்டர் டஃப் அவர்கள். ஸ்காட்லாந்து நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு மிஷனரியாக வந்தவர். வரும் வழியில் இருமுறை அவரும் அவரது மனைவியும் கப்பல் சேதத்தினின்று தப்பினார்கள். பின்னர் பல இன்னல்களுக்கு உட்பட்டு 1830ஆம் ஆண்டு கல்கத்தா வந்து இறங்கினார். இவர் சொல் திறனும் எதையும் சாதிப்பதற்கான ஆற்றலும் படைத்தவர். வங்காள மாணவர்களுக்கு ஆங்கில மொழியை கற்றுக் கொடுப்பதன் மூலம் அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்த எண்ணி கல்லூரி ஒன்றை 1830ஆம் ஆண்டு ஆரம்பித்தார். ஆனால் அக்கல்லூரி திறக்கப்பட்ட போது வெறும் 5 மாணவர்களே வந்து சேர்ந்தனர். அலெக்சாண்டர் டஃப்பின் அயராத உழைப்பினால் 300 மாணவர்கள் கல்லூரியில் இணைந்தனர்.
டஃப் பலவித கலைகளையும் ஆங்கிலம் மூலம் அவர்களுக்கு கற்பித்தார். மக்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைந்ததால் தங்கள் சமுதாயத்தில் உள்ள குறைபாடுகளை மறையச் செய்தனர். உடன்கட்டை ஏறுதலின் கொடூரமும் குழந்தை பருவ விவாகமும் விடை பெற்றன. நற்செயல்கள் அனைத்தும் சரியான முறையில் நடைபெற்றன. ஆங்கிலத்தில் கிறிஸ்தவ நற்செய்தி கூட்டங்களை டஃப் ஆரம்பித்து அநேகரை கிறிஸ்தவ போதனையில் வளரச் செய்தார். இதனால் வங்காளத்தில் புது யுகம் தோன்றியது. அன்பரே, அறியாமை என்னும் இருளை அகற்ற உங்களை போன்ற அர்ப்பணிப்புள்ளோர் தேவையல்லவா? என்ன பிள்ளைங்களா, தேவன் படைச்சதுலயே நம்மள விசேஷமா அவருடைய சாயல்ல நம்மள படைச்சிருக்காங்க. அதுக்காக நம்ம நன்றி சொல்லி செபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்க நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவே அப்பா, நீர் எல்லாவற்றையும் படைத்து ஆண்டவரே அதை ஆளுகை செய்யும்படியாய் அப்பா உம்முடைய ஆண்டவரே சாயலின்படியாய் எங்களை உருவாக்கி இருக்கிறேன். அதற்காக உங்களுக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைப்பை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர்களுக்கு இரக்கம் கிருபை பாராட்டி இருக்கிறேன் சுவாமி. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை படைத்ததுக்கான நோக்கம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நிறைவேறும்படியாய் சுபிக்கிறோம். இயேசு ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஓகே பிள்ளைங்களா, இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணீங்களா? தேவனுடைய படைப்புகள் என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுல விசேஷமா நம்ம தான் இருக்கோன்றதும் புரிஞ்சிருக்கோம் இல்லையா உங்களுக்கு? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய நோக்கத்தை அறிஞ்சு எதுக்காக நம்மளை ஏசப்பா படைச்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன்படியா வாழ உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஓகேவா பிள்ளைங்களா? இதே போல வேறொரு தலைப்போட கூட நாங்க அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். ஓகே, பாய்.